மசோதா பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டது. நம்முடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8 மாதங்களுக்கு முன்பே இந்த முன்னெடுப்பை எடுத்து ஒரு விழிப்புணர்வை நம்ம மத்தியில் உருவாக்கினார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்லி, மக்கள் தொகை அடிப்படை என்று சொல்லி நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இந்த சட்ட மசோதா திருத்த மசோதா மூலம் குறைக்கப்படுகிறது என்பதை எல்லாருக்கும் எடுத்துக் கூறினார். இருந்த போதிலும் நம்முடைய பாஜக சதிவலை பின்னிய பாஜக ஆட்சி மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த சட்ட திருத்த மசோதை கொண்டு வர வேண்டியதோட அவசியமே இல்லை. அவசியம் ஏன்னு கேட்குறோம். எல்லாரும் வரமாட்டாங்க. தென் மாநிலங்களில் உள்ள கேரளானாலும் சரி, இல்லை தமிழ்நாடுனாலும் சரி, யாரும் சபைக்கு வரமாட்டாங்க. எளிதாக அதை நிறைவேற்றி விடலாம் என்ற எண்ணம் கொண்டு இதை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு பெண்களுக்கான மசோதா என்ற முகமூடியில் தொகுதி மறைவரை மசோதா. அதனால் இது பெண்கள் மசோதா என்று சொல்லி ஏமாற்றி விடலாம் என்று எண்ணி மோடி அவர்கள் இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்முடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற அத்துணை எதிர்க்கட்சியில் ஒற்றுமையாக இருந்து இன்று தொகுதி மறுவரையறை அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அது நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய உரிமை காக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னெடுத்து காத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் என்பதை நான் இங்கு அத்துணை பேர் மத்தியிலும் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு நாம் சார்பாக நம்ம நன்றி சொல்கிறோம். 3 நாள் எல்லாரும் கருப்பு சட்டை போட சொன்னாங்க. எல்லா கழக செயல் வீரர்கள், கூட்டணி கட்சி செயல் வீடுகளெல்லாம் கருப்பு கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. நம்ம சட்ட நகலை எரித்தோம். இப்படியெல்லாம் நம்ம முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதுபோல் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் அத்தனை பேர் ஒன்றிணைந்து இந்த மசோதா என்று தோற்கடிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் இந்த வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். நேற்று 7:30 மணி அளவில் இந்த செய்தி வெளிவந்திருக்குது. நமக்கு நேற்றைய தினம் ஒரு பொன்னான நாள்னு நம்ம சொல்லலாம். மோடி அவர்களுக்கு முதல் தோல்வி. இனி அடுத்தடுத்து அவருக்கு அடுத்த தோல்வியாக அமைப்போவது நம்முடைய சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்று கூறி முதலமைச்சருக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.